இதுல வந்து கிரியேட்டருடைய மிரர் பிரதிபலிப்பு தான் கிரியேஷன். ஒரு மிரர்ல வந்து கிரியேட்டர் பார்த்தா என்ன பிம்பம் கிடைக்குதோ அதுதான் வந்து கிரியேஷன். ஓகேவா? அப்படி பார்க்கிறப்ப எல்லாமே கிரியேஷன் தானே! சோ நம்ம எல்லாமே கிரியேட்டருடைய பிரதிபலிப்பு. அகம் பிரம்மாஸ்மி. அதோட அர்த்தம் இதுதான். படைப்பு எல்லாம் படைத்தவனுடைய பிரதிபலிப்பு தான். நாமளும் தான் படைப்பு. எல்லா உயிர்களும் தான் படைப்பு. உயிரில்லாத பொருட்களும் படைப்பு தான். சோ எல்லாமே இறைவனுடைய பிரதிபலிப்பு. அப்படின்றது தான் இந்த அகம் பிரம்மாஸ்மி, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அப்படின்ற ஒரே வார்த்தையில வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே வந்து நம்ம கடவுள டிஃபைன் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நம்மளுடைய சின்ன 6 சென்ஸ வச்சு, நம்மளோட குட்டி மூளைய வச்சு, நம்மளுடைய லாஜிக்கல் சென்ஸ வச்சு, அத நம்மளுக்கு புரியிற மாரி டிஃபைன் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம்.